ஃபர்ஸ்ட்டு போர்ட்ரைட் ஃபோட்டோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம். இதில நீங்க 35 எம்எம், 50 எம்எம் அண்ட் 85 அண்ட் 135 எம்எம் இந்த 4 ஃபோக்கல் லென்த்ல வந்து எடுக்க முடியும். இதில 35, 50 நீங்க வேணும்னா வந்து எடுக்கலாம். பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் 85 அண்ட் 135 எம்எம்ல சூப்பரான ஒரு பொகே எஃபெக்ட்டும் இருக்கும். அண்ட் நல்ல எட்ஜ் டிடெக்ஷனோட டீட்டெயில்ஸோட சூப்பரா வந்து இருக்கும் போர்ட்ரைட்ஸ் எல்லாமே. இப்ப ஸ்பெசிஃபிக்கா இப்ப இந்த இமேஜ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து 85 எம்எம் அண்ட் இது வந்து 135 எம்எம். ஸோ இப்போ இந்த 135 எம்எம்ல பேக்கிரவுண்ட்ல இருக்கிற அந்த கிரீன் பாருங்க எந்த அளவுக்கு பிளர்ரா இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் அப்படி இருக்கும்போதும் இந்த அளவுக்கு க்ளோஸ் போகும்போதும் உங்களுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு. அண்ட் சப்ஜெக்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல டீட்டெயில்ஸ் வந்து இருக்கு. ரொம்ப டீட்டெயில்ஸ் வந்து இல்லாம கிடையாது. சூப்பரா வந்து இருக்கு. அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பாருங்க. ஸோ இந்த இமேஜ்லயும் பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்களுக்கு எட்ஜ் டிடெக்ஷன் இருக்குன்றது இதில தெரியும். ஸோ இதில பார்த்தீங்கன்னா ஒரு விரல் தான் நீட்டியிருக்கேன். ஸோ அது ஃபுல்லாவே வந்து கரெக்ட்டா இருக்கு. அண்ட் பேக்கிரவுண்ட்ல ஃபுல் சூப்பர் பிளர்ரா இருக்கு. அண்ட் அதே மாரி சப்ஜெக்ட்லயும் டீட்டெயில்ஸ் வந்து பக்காவா வந்து இருக்கு. அண்ட் ஸ்கின் டோன் வைஸும் எந்த ஒரு ப்ரவுன் டின்ட் உள்ள ஸ்கின் டோன் தான். ஸோ அது பெர்ஃபெக்ட்லி அப்படியே தான் இருக்கு. பெருசா வந்து மாறல. அண்ட் அடுத்து லோ லைட்ல எடுத்த அதே போர்ட்ரைட் சாம்பிள்ஸ்லாம் நீங்க பார்ப்பீங்க. லோ லைட்லயும் நீங்க நல்லா ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வரும். பேக்கிரவுண்ட் பிளர் நல்லா தான் இருக்கு. பட் என்னன்னா லோ லைட்ல எடுக்கும்போது கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து டே லைட்ல இருக்கிற மாதிரி வந்து இருக்காது. ஸோ இப்ப இந்த ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லோ லைட்ல எடுத்தது இது. பேக்கிரவுண்ட் பிளர் நல்லா தான் இருக்கு. பட் ஆனா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஆயிலி பெயிண்டிங் மாரி வந்து இருக்கும். அண்ட் ரொம்ப டீட்டெயில்ஸ் ரொம்ப ராவா இருக்காது. ஸோ அந்த போர்ஸ்லாம் அந்த அளவுக்கு தெரியல பாருங்க. போர்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் வந்து தெரியுது. அண்ட் இங்க கொஞ்சம் வேர்வைலாம் இருக்கு. அதெல்லாம் ஓரளவுக்கு தான் வந்து இருக்கு. ஸ்ப்ளிட் அந்த அளவுக்கு பெருசா வந்து எடுத்து காட்டல. அண்ட் அடுத்து இதில டெலி கன்வெர்ட்டர் லென்ஸ் இருக்குல்ல. ஸோ டெலி கன்வெர்ட்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க போர்ட்ரைட் மாரி ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியும். ஏன்னா இதில 200 எம்எம் தான் பேஸ் ஃபோக்கல் லென்த். அதுவே கிட்டத்தட்ட 10x கிட்ட ஜூம். ஆக்சுவலா 8.7x ஜூமு. ஸோ அதனால நீங்க கல்யாணத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கேண்டிட் ஷாட்லாம் எடுப்பாங்க ரொம்ப தூரத்துலருந்து. அந்த மாதிரி ஃபோட்டோ சாம்பிள்ஸ் வந்து டெலி கன்வெர்ட்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் டெலி கன்வெர்ட்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறதுல ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் என்னன்னா, இன்னுமே மோர் டீட்டெயில்ஸ் இருக்கும். அண்ட் பிளஸ் அந்த பேக்கிரவுண்ட பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பேக்கிரவுண்ட்ல இருக்கிற அந்த பில்டிங்ஸ்லாம் என்ன தாண்டி ரொம்ப தூரத்தில இருக்கும். பட் இந்த டெலி கன்வெர்ட்டர் லென்ஸ்ல இருக்கிறனால சப்ஜெக்ட் நான் வந்து அங்கேயே தான் இருக்கேன். பேக்கிரவுண்ட்ல இருக்கிற திங்ஸ்லாம் வந்து எனக்கு பக்கமா வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இது. ஸோ சூப்பரா தான் வந்து இருக்கு. இதில போர்ட்ரைட்ஸ் எடுத்ததும். ஸோ கேண்டிட் மாரி ஷாட்ஸ் எடுக்கிறதுக்கும் இந்த டெலி கன்வெர்ட்டர் லென்ஸ் யூஸ் பண்ணி போர்ட்ரைட் சாம்பிள்ஸ் மாரி வந்து எடுக்கலாம்.